ஆயுதம் பெரிய ஆயுதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு அங்கீகாரம் கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் நிறுத்தினது யாரதான் அவர் நிறுத்தினார் அப்படின்னா, பாடகரை நிறுத்தினான், ஆராதிக்கிறவர்களை நிறுத்தினான். வேதம் சொல்லுது, எதிரியினுடைய பாளையத்துல லட்சக்கணக்கான பேர் கூட்டமா குவிஞ்சு நிக்கிறாங்க. இவங்களுக்கு போகிறதற்கு பலன் இல்லை, செய்கிறது இன்னதென்று தெரியவில்லை. இவங்க 3-4 ராஜாக்கள் சேர்ந்து வர்றாங்க. வர்ற வழியில ஆடு மாடுகளுக்கு கூட தண்ணீர் இல்லாம போயிருச்சு. இப்போ எதிரிகள் தங்களை கொல்லுவாங்கன்ற அந்த பயத்தை விட்டுட்டு தண்ணி இல்லாம நம்மளே செத்துருவோன்ற ஒரு பயம் வருது. அப்ப எல்லாரும் கலங்கி போய் இருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை எங்கேயாவது இருக்குதா? யாரையாவது ஒருத்தர் கேட்போமா? ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்க தரிசிகள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, ஆமா ஆமா, எலியாவினுடைய கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசான்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் அழகா சொல்லுவார்னு உடனே அவரை கூட்டிட்டு வராங்க. ஐயா, நாங்க என்ன பண்றேன்னே தெரியல, ஆண்டவருடைய வந்துட்டோம், நாங்க போனா வெற்றி அடையுமா மாட்டோமா அப்படின்னு கேட்கும் போது அவர் உடனே கண்ணை மூடிட்டு தீர்க்க தரிசனம் தான் சொல்லல. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வாத்தியக்காரனை என்னிடத்திற்கு கொண்டு வாருங்கள். அப்ப ஒரு வர்ஷிப் லீடரை என்னிடத்துல கொண்டு வாருங்கப்பா, ஒரு ஆராதனை வீரனை என்னிடத்துல கொண்டு வாருங்கப்பா. உடனே அந்த மனுஷன் ஒரு பாட்டு பாடி ஆராதனை பண்றான். அவன் ஆராதனை பண்ணி முடிச்ச உடனே தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால நிரப்பப்படும். குழப்பமான சூழ்நிலையில எது நமக்கு ஆறுதல் அப்படின்னா, ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஒரு பெரிய சமாதானம் வரும். அதனால வெற்றி எங்க ஆரம்பிக்குதுன்னா வர்ஷிப்ல தான் ஆரம்பிக்குது, கர்த்தரை ஆராதிக்கிறதுல தான் ஆரம்பிக்குது. எனக்கு தெரிஞ்ச ஆண்டவரை ஒரு தேவனுடைய பிள்ளை உண்மையா பர்சனலா அப்படின்னா வெறும் எல்லாரோடையும் சேர்ந்து மட்டும் இல்ல, யாரு தனியா ஆராதிக்க கத்துக்கொள்றாங்களோ ஆராதிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில உயராம போகவே மாட்டாங்க. அவர்களுக்கு உயர்வு நிச்சயம். பெரிய பிரச்சனைகள் எதுல முழுவதும் சமபூமி ஆகும்னா, நீங்க வர்ஷிப் பண்ண ஆராதிக்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனாலும் சமபூமி ஆகும்.